வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திய பிஜேபியினர் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். வங்கதேச ஹிந்து மீட்புக் குழு சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பிஜேபி மாநில செயலாளர் கரு நாகராஜன் மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் போலீசார் அவர்களை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பதற்றம் உருவானது. கோவையில் சிவானந்தா காலனியில் வங்கதேச அரசை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபி மூத்த தலைவர் ராஜா கலந்து கொண்டார். அப்போது இந்துக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு இந்த புரொட்டஸ்ட்டுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது. இது எந்த அளவுக்கு ஒரு அவமானகரமானது, ஹிந்து விரோதமானதுங்கிறத ஒரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தால் இரண்டாந்தர குடிமக்களாக, உரிமையற்றவர்களாக இந்துக்கள் நடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டுமானால் 26 திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வேரோடும் வேரடி மண்ணோடும் நீக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும்.